என் பெயர் செந்தில். நானு சைக்காட்ரிஸ்ட்டா யுகேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 25 வருடங்களா வயதானவர்களுடைய அ மூளை எப்படி ஒர்க் ஆயிட்டுருக்கு, அவங்களுக்கு எப்படி ஞாபக மறதி வருது, அதை எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னு சொல்றதுல ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, ஐ ஹோப் நீங்க யாரும் இதுவரைக்கும் அம் சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஒரு வேள போய் பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க எப்படி அனலைஸ் பண்றாங்க, எப்படி உங்கள பேச விட்டுட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும், இப்போ குடுத்திருக்கிற டாபிக் இருக்கு இல்லையா? மிஸ்இன்ஃபர்மேஷன் அதுக்கும் நம்மளுடைய சைக்காலஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? எப்படி அது வொர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறது. அ அருமையா அ ம ஹரிஷ் தோழரு எப்படி எலக்ட்ரானிக் வேர்ல்டுல எப்படி ட்ராக் பண்ண முடியும்? ஒவ்வொரு ஸ்டேஜா சின்ன சின்னதா பண்ண முடியும். நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, டிலீட் பண்ணிட்டா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி பண்ண முடியாது. டிலீட் பண்ணாலும் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். என்ன டிலீட் பண்ணியிருக்கிறீங்க, எப்போ டிலீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதையும் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அ ஹரிஷ் தோழர் அருமையா சொன்னாரு. இணையா தோழர், ஒரு வேள நீங்க அது மாரி மத்தவங்கள ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுத்தோ, மிஸ்இன்ஃபர்மேஷன் குடுத்தோ, ஏதாவது பண்ணி உயிரிழப்புகள் நேர்ந்தால் லீகலி ரெஸ்பான்சிபிள் ஆவீங்க. உயிரிழப்புகள் மட்டும் கிடையாது. அதே நேரத்தில ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தா, அதுக்கு யூ வில் பி த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜஸ்ட் ஷேர் பண்ணீங்கன்னா கூட நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத அருமையா லீகல் ஆங்கிள்ல எடுத்து சொன்னாங்க. ஓகே. இது வந்து எலக்ட்ரானிக் வேர்ல்டு வித் லீகல் வேர்ல்டு கம்பைன் பண்றது. இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டையும், லீகல் வேர்ல்டையும் யார் ஆப்பரேட் பண்றா? நாம தான். நம்மளுடைய பிரெயின் தான் ஆப்பரேட் பண்ணுது. அப்போ நம்மளுடைய பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றத கிளீனா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. எப்படி நான் சிம்பிளா சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கான்செப்ட் இருக்கு. கெஸ்டார்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய காது, சென்சஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷன சின்ன 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 டாட்ஸா கலெக்ட் பண்ணி, அதுல ஏதாவது உருவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஓகேங்களா? அப்போ சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு பெருசா கண்டுபிடிக்கும். ஸோ, உதாரணத்துக்கு என்ன சுத்தி இப்ப எனக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் அதாவது ஃபோன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, கப் இருக்கு, ஃபோ அ அ ட அ கண்ணாடி இருக்கு, எலக்ட்ரிக் டிவைஸஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு டேபிள்ல இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பார்க்கும்போது, நான் ஆஃபீஸ்ல இருக்கிறேன்ற தாட்ஸ் எனக்கு வந்துரும். தனித்தனியா தான் இருக்கு எல்லாம். ஆனா, எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது கிளஸ்டர் எஃபெக்ட் வந்து, ஓ! இதுதான் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் கண்டுபிடிக்குது இல்லையா? அதுதான் கெஸ்டால்ட் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல பேஸ் பண்ணி இப்ப நான் ஒரு 5 ஸ்டோரி கிடையாது. உண்மையான ஃபேக்ட்ஸ் சொல்லப் போறேன். இந்த 5த்தையும் நீங்க ஒண்ணா போட்டு மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னுட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். ஓகேங்களா? நடுவுல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா தோழர் ஹரிஷ் தோழர் அண்ட் இணைய தோழர் கேளுங்க. நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அத நம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? குட். ஃபர்ஸ்ட் கேஸ். ஜப்பான்ல ஷோகோ அசாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. 1990கள்ல இந்த கேஸ் ரொம்ப ஃபேமஸ். ஜப்பான்ல இது நடந்துச்சு. எப்படி இப்ப நம்ப கேஸஸ பத்தி டிஸ்கிரைப் பண்ண போறோம்னா, உலகத்துல என்ன நடந்திருக்கு? இந்தியால என்ன நடந்திருக்கு? லோக்கல்ல என்ன நடக்குது? இண்டிவிஜுவல்ல என்ன நடக்குது? அப்படின்ற மாடல்ல தான் நான் வரப்போறேன். அப்போ முதல்ல நான் ஜப்பான் கேஸ் போறேன். அந்த ஜப்பான் கேஸ் ஷோகோ ஹாஷ்ரா அப்படின்ற கேஸ். 1990கள்ல ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்ட கேஸ். எப்படின்னா, ஒருவரு ஒரு ஒரு அச அ ஒரு அ செயிண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு உலகம் அழியப்போது. உலகம் ஃபயர்னால அழியப்போது. அம் ஆறுகள்னால மழை பெரிய வெள்ளம் வந்து அழியப்போது. வெடிச்சு சிதறப்போது. எல்லாருமே அழியப் போறீங்க. உங்களுடைய அ லைஃப் நீங்க பண்ண தப்பு எல்லாமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு எல்லாருமே அழியப்போது. ஆனா, அந்த அழிவிலிருந்து நம்மள பாதுகாக்கணும்னா, நாம சர்டன் திங்ஸ் பண்ணணும். நாமள பாதுகாக்கணும். அத பாதுகாத்துக்கிறதுக்காக வரக்கூடிய எல்லாரையும் அந்த அழிவு எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் ஓகே செயின்ட் ப்ரொபோஸ் பண்ணாரு. இத ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான பேரு வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிச்சுவலிஸ்டிக் பிஹேவியர் வந்துச்சு. மியூசிக் போடுறது, ரிச்சுவலிஸ்டிக்கா சாங்ஸ் பாடுறது, அந்த ஹார்மோனிக்கலா டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்துச்சு. இந்த குரூப் தனியா ஐசோலேட் ஆச்சு. இந்த தனியா ஐசோலேட் ஆன குரூப் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த தலைவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்யும். அவரு சாகு அப்படின்னு சொன்னாருன்னா சாவும்.
அவர் மத்தவங்கள போய் கொல்லு அப்படி சொன்னாருன்னா கொல்லும். அந்த மாரி மைண்ட் செட்டப் வந்துடுச்சு. ஆஸ் எ ரிசல்ட் இந்த கல்ட் பிராக்டிஸ்ல என்ன ஆச்சு, ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்பிள் அரவுண்ட் 200 and 250 பீப்பிள் சூசைட் பண்ணி செத்தாங்க. திஸ் இஸ் எ ரெக்கார்டட் கேஸ். 2வது கேஸ்க்கு போவோம். இணையா தோழர் வந்து அருமையா சொன்னாங்க. பட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு இந்தியால இப்போ ஜப்பான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்தியால ரூமர்னால கொஞ்சம் பேர் செத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அந்த ரூமர் வந்துட்டு சைல்டு கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. உண்மைதான். சைல்ட கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒருத்தர் 2 பேர் சாகல. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 2017ல இருந்து 2019 அந்த வதந்தி பரவக்கூடிய ரிலேட்டட் டெத்ஸ் வி கால் தட் as லிஞ்சிங் கேசஸ். ஓகேங்களா? அந்த லிஞ்சிங் கேசஸ் அரவுண்ட் 100க்கு மேல எஃப்ஐஆர் recorded FIRs உருவாயிருக்கு. More than 12 deaths has happened throughout the country. நேஷனல் வைடா நடந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த நார்த் சைடு. என்ன நடந்திருக்குன்னா, வாட்ஸ்அப்ல இன்னைக்கு யாரோ குழந்தைய கடத்திட்டு போறதுக்காக இந்த ஏரியால வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஓகே, இது பொய்யான இன்ஃபர்மேஷனா, மிஸ்இன்ஃபர்மேஷனா, டிஸ்இன்ஃபர்மேஷனா, மால் இன்ஃபர்மேஷனா யாருக்குமே தெரியாது. இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ வாட்ஸ்அப்ல பரவுது. அந்த ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் டேய் என்னுடைய குழந்தைய பார்த்துக்கணும், பார்த்துக்கணும், பார்த்துக்கணும். ஆப்வியஸ்லி என்னுடைய குழந்தை நான் பார்த்துக்கணும்னா நான் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஸ்ப்ரெட் வருது, அட்டாக் வருது அப்படின்னு சொன்னா நான் தான் பார்க்கணும். அப்ப யாராவது கதவை தட்டிட்டு உள்ள வராங்க, அவங்களுடைய ஃபேஸ் புதுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா நமக்கு என்ன தோணும் மைண்டுக்கு? இவர் யாருன்னு தெரியல, பெரிய பிரச்சனை வெளியில நடந்துகிட்டு இருக்கு, உள்ள வந்திருக்கிறவரு கட்டாயம் நம்ம குழந்தைய தான் தூக்கிட்டு போறதுக்கு வந்திருக்காரு, இல்ல குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு வந்திருக்காரோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வருது இல்லையா? இந்த தாட்ஸ் இப்போ எல்லார் வீட்லயும் இருக்கு. அப்ப ஆர்டினரியா வெளியில போறவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க பேரனாய்டா ஆகி அந்த ஆங்கிள் தான் திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆகியிருக்க கேஸ் தான் சைல்டு கிட்னாப்பிங், ஆர்கன் தெஃப்ட். அதாவது குழந்தைய கடத்திக்கிட்டு போயிட்டு குழந்தைய கொன்னுட்டு அவங்களுடைய ஆர்கனை செல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இது. பூச்சிக்காரன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நாம குழந்தைங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டுவோம், பயப்படுத்துவோம் இல்லையா? அது மாதிரி அவங்க யாரை பார்த்தாலும் பூச்சிக்காரங்க வெளியில இருந்து வராங்க அப்படின்ற ஒரு பேரனாய்ட் ஸ்டேட்டை உருவாக்கிட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தட் இன்ஃபர்மேஷன் வாஸ் டிரான்ஸ்ஃபரிங் அண்ட் தட் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் ஒரு தவறான ரூமர் ரிலேட்டட் மெட்டீரியல். ஓகேங்களா? இது லிஞ்ச் கேசஸ் பிட்வீன் 2017 to 2019. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் அண்ட் ஃபோர்த் கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா இண்டிவிஜுவலாவும் ஃபேமிலி லெவல்லையும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்றேன். இண்டிவிஜுவலா ஹைதராபாத் ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹைதராபாத் ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் 2024ல இது நடந்துச்சு. வெரி ரீசெண்ட். இப்போ நம்ம 2026ல இருக்கோம். 2024ல இது நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலியில தலைவர், ஒரு ஹெட் ஆஃப் ஃபேமிலி டைட், செத்து போறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு தாட்ஸ் வருது அவங்களுக்கு. அதாவது எப்படி தாட்ஸ் வருதுன்னா, நாம பூஜை புனஸ்காரம் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணா செத்து போயிருக்கிறவங்க உயிரோட வந்துருவாங்க, அதனால இம்மீடியட்டா நம்ம வெளியில கொண்டு போயிட்டு புதைக்கவோ எரிக்கவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 2-3 பேரு ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிட்டு அவங்க நிறைய பூஜைகள் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் காட் அவுட் சைட். அப்போ வெளியில இருக்கிற நைபர்ஸ் வந்துட்டு போலீஸ் அத்தாரிட்டியை இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் கவுன்சில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி, லீகலா என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணி லீகல் டிஸ்போசல் ஆஃப் பாடி ஹேப்பன்ட். ஓகேங்களா? இதுல டெத் வரல. ஆனா இந்த ரிச்சுவலிஸ்டிக்கா வந்திருக்கக்கூடிய உயிரோட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. இந்த உயிர் போன டெட் பாடிக்கு நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணோம்னா திருப்பி உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹைதராபாத் ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் 2024. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இன்னும் பெரிய கேஸ் வேர்ல்டு வைட்ல இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சைக்கலாஜிக்கல் சைட்ல இருந்து. ஓகேங்களா? திஸ் இஸ் கால்டு டெல்லி புராரி கேஸ். டெல்லி புராரி கேஸ்ல 2007ல பாட்டியா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியில தலைவர், அதாவது பிரெட் வின்னர், அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க. அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கிற பெரியவர் அவர் இறந்துட்டாரு.
அவருக்கு 3 பசங்க. 3வது பையனுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்துச்சு. அவங்க இறந்துட்ட அப்புறம் 2007ல அவர் இறக்குறாரு. ஆஃப்டர் தட் அந்த பையனுக்கு இந்த மாதிரியான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வருது. வாட் ஹி பிலீவ்ட் இஸ் ஹி ஸ்டார்டட் திங்கிங் அந்த செத்து போன அப்பாவுடைய ஆவி ஆர் உயிர் இவன் மேல வந்திருக்கு. அதனால ஹி ஸ்டார்டட் பிஹேவிங் ஆஸ் இஃப் அவங்க அப்பா மாதிரியே அவரை மாதிரியே பேசுறது, அவரை மாதிரியே அவர் உட்காந்த இடத்துல உட்கார்றது, அவரை மாதிரியே டீ குடிக்கிறது, அந்த கரெக்ட் டைம்ல டீ குடிக்கிறது, செருப்பு எடுத்து வைக்கிறது. இதை நம்ம ஒரு சின்ன இதுல பார்த்தோம்னா, நம்ம குழந்தைங்களை நம்மள அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுடைய ஷூஸ்ல போய் உட்காந்துட்டு ஐ மீன் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைங்க நம்ம ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதான் அப்பாவுடைய ஷர்ட்டோ அம்மாவுடைய ஸ்கர்ட்ஸை போட்டுக்கிட்டு நடக்கும். திங்கிங் தட் அவங்களும் அப்பா மாதிரியே இருக்கும்ட்டு. இது லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. அதே மாதிரி தான் இவரும் அவங்க அப்பாவை பார்த்து லேர்ன் பண்ணியிருக்காரு. ஆனா நவ் பிகாஸ் ஆஃப் த டெத் ஹி ஸ்டார்ட் திங்கிங் அப்பா அவருக்குள்ளேயே வந்துட்டாருன்னு. இதோட நின்று இருந்தா இந்த கேஸ் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் சொன்னேன் தெரியுங்களா? ஹைதராபாத் ரெஃப்ரிஜிரேட்டர் கேஸ். அது பிலீஃபோட போயிருக்கும். ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா சரியாயிருக்கும். ஆனா வாட் ஹேப்பன்ட் இஸ் இந்த பிலீஃப் சிஸ்டம் அந்த 3வது பையனுடைய பிலீஃப் சிஸ்டத்தை அவங்க ஃபேமிலியில இருக்கிற 10 பேரும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இம்மீடியட்டா பிலீவ் பண்ணல. கிராஜுவலா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் இறந்த டைம்ல இருந்து 11 வருஷத்துக்கு 11 பேரும் டைரி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணா திருப்பியும் அவர் உயிரோட வருவாரு. இன்னைக்கு நம்ம இந்த சாப்பிட்டா எங்க அவர் எப்படி உயிரோட வருவாரு, எந்த கலர் ஃபுட்டு சாப்பிட்டா, எந்த கலர் ட்ரெஸ் போட்டா, எந்த கலர் சேர் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அப்நார்மலா திங்க் பண்ணி எழுதியிருக்காங்க. இது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது. நல்லவேளை அந்த டைரி கிடைச்சிச்சு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு. அதுல பார்த்தபோது பேட்டர்ன் இஸ் வெரி வெரி சஜஸ்டிவ். சம்திங் கால்டு கிராஜுவல் எவல்யூஷன், அதாவது கிராஜுவல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிராஜுவல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இரேஷனல் பிலீஃப். ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு. ஆனா அது தப்பான பிலீஃப். அத அவரே நிறைய நிறைய வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பிலீஃப மத்தவங்களும் ஷேர் பண்ணி அவங்களும் அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் 2018ல 11 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்றது தான் இன்னும் டெக்னிக்கல். எப்படின்னா, வயதான ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க எழுந்திரிச்சு ஹேங் பண்ணிக்க முடியாது. அதனால அவங்கள ஸ்ட்ராங்குலேட் பண்ணி கொன்னுருக்காங்க. மிச்சம் இருக்கிற 10 பேரும் தூக்குல மாட்டி, சிஸ்டமேட்டிக்கா தூக்குல மாட்டி செத்துருக்காங்க. அது கூட எழுதி வச்சதுல இந்த சேர் ஹைட் இவ்வளோ இருக்கணும். இந்த சேர் வந்து இந்த பையனுக்கு, இந்த வயசுல இருக்கிற பையனுங்களுக்கெல்லாம் ரெட் கலர்ல இருக்கணும். இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். இந்த வாசப்படிய பார்த்து இருக்கணும். பிணங்கள்லாம் இந்த சைடு திரும்பி இருக்கணும். அப்படின்ற ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் தாட்ஸ் இருக்கும். இதையும் நம்மளுடைய தூபே அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு ஒரு ப்ரொஃபசர் ஹிந்துயிசம் பத்தி எழுதியிருக்காரு. அந்த ரிச்சுவலிஸ்டிக்கையும் இந்த ரிச்சுவலிஸ்டிக்லையும் பார்த்தா எனக்கு நம்ம ஒரே மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பிராமின்ஸ் யூரின் போகும்போது கூட அந்த பூணூலை எடுத்து காதலை இப்படி சுத்திட்டு தான் யூரின் போவாங்க. ஏன்னா அது ஒரு ப்ரொசீஜர். யாராவது செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிச்சுவலிஸ்டிக் பிஹேவியர், அப்நார்மல் பிலீஃப் சிஸ்டம் வெரி சிமிலர். ஆனா இந்த ரிலீஜியஸத்துல டெத் இல்ல அப்படின்ற ஒரு பேர் இதுல நடக்குது. ஆனா ரியல் கேஸ்ல இப்போ ஐ எம் டாக்கிங் அபவுட் 11 பீப்புள் டைட். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து இர்ரேஷனல் பிலீஃப் எப்படி இண்டிவிஜுவலுக்கு வந்து, அதாவது 3வது பையனுக்கு வந்து 3வது பையன்ல இருந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து பாருங்க. இண்டிவிஜுவலா ஒருத்தர் செத்துருக்காரு. அவனுடைய 3வது பையனுக்கு ஒரு பிலீஃப் வருது. அத ஃபேமிலி பிலீவ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி கேஸ் ஹைதராபாத்ல இண்டிவிஜுவலுக்கு வருது. ஆனா ஃபேமிலி பிலீவ் பண்ணல. அதனால அதுலயே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஹைதராபாத் கேஸ் ஐசோலேட்டட். நெக்ஸ்ட் கேஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஃபேமிலிக்கு போகுது. அதுக்கு முன்னாடி சொன்ன கேஸ் லிஞ்சிங் கேஸ் ஃபேமிலியை விட்டு வெளியில வந்து கம்யூனிட்டியில வருது. இது இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடாவோ இது மாதிரியான நம்பிக்கைகள் சார்ந்த டெத் நடந்துகிட்டு இருக்கு. இதை தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இதுல 3 காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு, ஒருவருடைய மூட நம்பிக்கை அங்க இருக்கு. 2வது, அந்த மூட நம்பிக்கை பலருக்கும் ஏற்றுக்கொண்டு அவர்களும் வழிபடக்கூடிய ஒரு பேட்டர்ன் தெரியுது. 3வது, இறப்பு. இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்தது 10 வருஷத்துல 11 வருஷத்துல பெரிய இழப்பு நடக்க போகுது.
மேசிவ் டெத் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இது. 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைய ஷேர் பண்ணி அவங்க ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி எடுக்கிறது. அதுக்கப்புறமா வரக்கூடிய சீக்வென்ஸ் இஸ் டெத். ஓகே. ஸோ ஒருவரின் மூட நம்பிக்கை எப்படி உருவாகுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இண்டிவிஜுவல் லெவலில் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா இதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நமக்கு டாபிக் வந்துட்டு இப்போ என்னுடைய டாபிக் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் மூட நம்பிக்கை, அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி ஒருத்தருடைய மூட நம்பிக்கை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ஸ்டேஜ்ல மூட நம்பிக்கை உருவாயிடும். அந்த 5 ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜை பார்த்தோம்னா நாங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 5வது ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணோம்னா நாங்க இன்ஜெக்ஷன் கொடுப்போம். 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் டேப்லெட்ஸ் கொடுப்போம். முதல் ஸ்டேஜ்லயே பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு சிங்கிள் டேப்லெட் கொடுப்போம். ஆர் 0 ஸ்டேஜ், அதாவது ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா கவுன்சிலிங் காண்பிடுவோம். ஸோ ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மெடிகேஷனை இன்டென்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சைக்காட்ரிஸ்ட் சைட்ல இருந்து அந்த ஸ்டேஜஸ் நீங்க கொஞ்சம் தமிழ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா புரிய வரும். எப்படின்னா ஒரு மாயை போன்ற ஒரு மனநிலை வரும். அதாவது எல்லாமே மாயமா தெரியும். நாம சிலர்லாம் பேசுவாங்க தெரியுங்களா? டேய் நம்ம பிறந்ததும் வேஸ்ட் தான், செத்தவும் போவோம், நம்ம உண்மை கிடையாது, ஏன்னா எப்படி இருந்தாலும் சாவ போறோம், நம்ம உடம்பு வந்து மண்ணுக்கு தான் போகுது, இதெல்லாமே இல்யூஷன் அப்படின்னு சொல்றது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? அத எல்லாமே மாயம் என்ற ஒரு மனநிலை வரும். இத வந்து டிலூஷனல் மூட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது, இது மாரி எல்லாமே ஒரு மாரி மாயமா இருக்கே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்த தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது ரீசனிங் அவுட். நம்ம பிரெயின் அப்படிதான். அதாவது நமக்கு கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா, அந்த கன்ஃப்யூஷன கிளாரிட்டி பண்றதுக்காக ஆன்சர் தேடும். அதுதான் இந்த ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ். ஸோ மாயமா இருக்கிற மனநிலை வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு என்ன காரணம், ஏதாவது ஆன்சர் இருக்கா அப்படின்னு தேடும். இதுதான் சர்ச் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 நாள் 15 நாள் கண்டினியூஸா தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். இதுதான் ஆன்சரு, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா ஆனா தவறான நம்பிக்கை அந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். உறுதியா நம்புவாங்க. இதுதான் ஆன்சர்ன்னுட்டு. ஆனா அது தவறான ஆன்சரா இருக்கும். அதுதான் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறான ஆன்சர ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் டிலூஷனல் இன்சைட். நமக்கு அ தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மங்கலா ஒரு இமேஜ் தெரியும். அதுக்கப்புறமா அ கிட்ட போய் பார்த்தா தான் அதுல எதுவுமே இல்லன்னு சொல்லுவோம். அது கானல் நீர்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த கானல் நீருடைய இன்சைட் எப்போ தெரியும்னா, அது உங்களுக்கு டிஸப்பியர் ஆகும்போது தான் தெரியும். இன்சைட் வரும். அதுவரைக்கும் நீங்க தண்ணீன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆர் ஓடம் அப்படின்னு நெனைப்பீங்க. அதுதான் இன்சைட். அவேர்னஸ் வர்றது. அதே மாரி இவங்க இங்க சர்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு அ தவறா ஏதோ ஒண்ணு இல்யூஷனா இருக்கே, ஒரு மாயையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தேடிட்டு இருக்கும்போது, சடனா அவங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த ஆன்சர் தப்பான ஆன்சர் இருக்கும்போது, அத ஹோல்ட் பண்ணும்போது தான் இன்சைட் வரும். அதுதான் டிலூஷனல் இன்சைட்ன்னு சொல்லுவாங்க. அந்த தவறான நம்பிக்கை ஏத்த மாதிரியான ஆதாரங்கள் தேட ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி ஆதாரங்கள் தேடின உடனே, இதுக்கேத்த மாரியான அதாவது அவங்களுடைய ஆன்ஸருக்கு ஏத்த மாரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா, உடனே எடுத்துப்பாங்க. ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது அதான். அதாவது அதிகமாக்குறது. ஆமா, நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றது. ஒரு வேள அவங்க தேடுற ஆதாரம் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அத எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, தட் இஸ் நாட் ஃபேவரிங் தேர் ஆன்ஸர். அப்போ சேர்க்கறதும் வைப்பாங்க, எடுக்கிறதும் வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இன்னும் அதிகமா மோல்ட் பண்ணி அவங்களுடைய அ அ ஆன்ஸர ஸ்ட்ராங் படுத்துறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது வரக்கூடியது, இது மாரி கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குன்னா, இந்த ஸ்ட்ராங் அதாவது தப்பான ஆன்ஸரு, பொய்யி, அந்த பொய் மேல பொய், பொய் மேல பொய், பொய் மேல பொய்ய சேர்த்துக்கிட்டு, அது உண்மை மாரி அத அவங்க லைஃப்ல வச்சுப்பாங்க. இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா, பாசிபிலி இப்போ நீங்க எந்த டீம், அதாவது எந்த பார்ட்டி இந்த மாரிலாம் வொர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பொய்ய ஒண்ணத்த உருவாக்கி, பொய்யையே எல்லாரையும் பேச வச்சு, அதையே உண்மை ஆக்கிடுறது. ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் டெலியூஷன் ஃபார்ம் ஆகுது. இண்டிவிஜுவல் லெவல்ல. இந்த ஒரு வேளை இண்டிவிஜுவல் லெவல்ல இந்த மாரி ஃபார்ம் ஆயிட்டா, அத மத்தவங்க நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த கம்யூனிட்டியே ஹோல் கம்யூனிட்டியும் பொய்யான ஆங்கிள்ல போயிட்டு இருக்கும். அப்போ போயிட்டு இருந்துச்சுன்னா 10 வருஷம் 15 வருஷத்துல பெரிய மேசிவ் டெத் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன். நீங்க எங்க இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்தாலும் பிரிடிக்டும் பண்ணலாம், டெத் வரப்போகுது அப்டின்னுட்டு. ரீசென்ட்டா ஒரு
ரிப்போர்ட்ட யுஎஸ்ல குடுத்தாங்க. திஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஜினோசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுங்களா? ஜினோசைட்ல இந்தியால ஜினோசைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி பிரெடிக்ட் பண்றது தான் அது. சயன்ஸ வச்சு அவங்கள எவ்வளோ டிவியூஷன் வந்துகிட்டு இருக்கு, எப்பப்பலாம் இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அப்போ இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சுன்னா, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பிரெடிக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிமென்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். இது ஃபைனல் கேஸ் நான் சொல்லப் போறது. இந்த டிமென்ஷியால எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படி அ மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்ப எலக்ட்ரானிக்கும் நம்ம பிரெயினும் ஒரே மாரி தான் வொர்க் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு நம்ம பிரெயின்ல நம்பர் 1, 2, 3, 4, 5 இதுதான் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கங்க. நம்பர் 2வும் நம்பர் 4ம் மறந்து போச்சு, இல்ல எங்கேயோ போயிடுச்சு, இல்ல டெலீட் ஆயிடுச்சு. அப்போ இருக்கிறது 1, 3 அண்ட் 5 மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா 2வும் 4ம் மறைஞ்சு போச்சு. அப்போ 1யும் 3யையும் 5யும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பிரெயின் ஒரு ஆன்ஸர் தேடும். இட் வில் மேக் அப் ஸ்டோரி. அப்போ 1யும் 3யும் கனெக்ட் பண்றதுக்கு வித்தவுட் 2 ஒரு ஸ்டோரி மேக்கப் பண்ணும். அந்த ஸ்டோரி தான் வி கால் தட் அஸ் கன்ஃபாபுலேஷன். பொய்யான தகவல். அத தான் இப்ப நம்ம இங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்கல் வேர்ல்டுல சொல்லிட்டு இருக்கோம். பொய்யான தகவல் அது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பர்ஸ் வச்சிருப்பாங்க. பர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க 2வது இன்ஃபர்மேஷனு. யாரோ வந்துட்டாங்க அப்படின்றதுனால, வேற வேல பார்த்துட்டு, திடீர்னு திருப்பி வந்து பார்க்கும்போது பர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற மணி இருக்காது. அப்போ பர்ஸ் இருந்துச்சு. நாங்க மணி வச்சிருந்தோம். யாரோ வந்தாங்க. இது 2த்தையும் இணைக்கும்போது, யாரோ அந்த வந்தவங்க தான் பர்ஸ எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நெனச்சுப்பாங்க. ஆனா இந்த பர்ஸ அவங்க அப்நார்மலா ஒரு ஒரு டிராப்ல வச்சிருக்கலாம். ஓகே. அப்போ இத வந்து அவங்களுடைய பையன்கிட்டயோ, பொண்ணுகிட்டயோ சொல்லும்போது, "டேய் அவன் வந்தான்டா. நான் பர்ஸ எண்ணிக்கிட்டு இருந்தேன். மணி எண்ணிட்டு இருந்தேன். பர்ஸ வச்சு மணி எண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்தான். அதுக்கப்புறமா பர்ஸ காணோம். அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மேக்கிங் அப் ஸ்டோரி அதுதான் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அதுதான் மிஸ் இன்ஃபர்மேஷன் வர்றது. இப்போ அந்த இன்ஃபர்மேஷன மட்டும் அவன் தான் எடுத்துட்டு போய்ட்டான், அவன் தான் எடுத்துட்டு போய்ட்டான்ட்டு இப்ப என்னுடைய அம்மா அத வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னுடைய தம்பிக்கு, இல்ல என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, "டேய் அவன் அவன் எடுத்துட்டு போய்ட்டான்டா, அவன் எடுத்துட்டு போய்ட்டான்டா, ஃபாலோ பண்ணுங்கடா" அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதாவது மிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? வித்தவுட் எனி இன்வெஸ்டிகேஷன் அதுதான் இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். அப்போ அந்த வந்த ஆளு நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்போ நம்மளுடைய மைண்ட் பாரனாய்டு ஆயிட்டு, அவர் எங்க பார்த்தாலும் புடிங்கடா அப்படின்னு சொல்ற மாரி ஒரு நிலையை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கட்டாயமா ஒரு பெரிய குரூப் நான் அங்க வச்சிருக்கேன். என்னுடைய இடத்துல வச்சிருக்கேன்னா, கட்டாயமா ஐ வில் மேக் ஷூர் தட் அவர புடிச்சு அடிச்சு உண்மைய எடுக்கிற வரைக்கும். அவரே அடிச்சு அம் அவரே வலி தாங்காம உண்ம நான் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாரி நிலைமைக்கு கொண்டு போயிடும் அது. ஓகேங்களா? ஆனா வீட்டுக்குள்ள திருப்பி நான் வந்து பார்த்தேன்னா, "அம்மா டேய் எங்க நான் வச்சுட்டேன் போல இருக்கு. மறந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் கொண்டு போணும்னா அடிதடி இருக்கு. ஆனா இன்ஃபர்மேஷன் இஸ் ராங். இத இன்வெஸ்டிகேட் பண்ணாம நம்ம எடுத்துட்டு போக்கூடாது. அப்படின்றது ஒரு உண்மையாகுது. அது சைக்கியாட்ரிஸ்ட் ஆங்கிள்ல இருந்து எனக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். மெமரி லாஸ்னால இது வந்திருக்கா? இல்ல பொய் சொல்றாங்களா? உண்மையாலுமே இன்டென்ஷனலா பொய் சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ஏன் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம்? இதுதான் லாஸ்ட் பார்ட். நவ் வி ஆர் லிவிங் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. மல்டிபிள் நெறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. சோசியல் லைஃப் இருக்கு. நம்மளுடைய ஓன் லைஃப் இருக்கு. எக்கனாமிக்ஸ் வேர்ல்டுல இருக்கிறவங்கலாம் இப்போ வேர்ல்ட் இஸ் வெரி சின்னதாயிடுச்சு. ஏன்னா, எலக்ட்ரானிக் கனெக்ஷன் வந்ததுனால. இந்த எலக்ட்ரானிக் கனெக்ஷன்ல நெறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியே பேசலாம். உங்கள மாதிரியே பேசலாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அத டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்ப மிஸ்இன்ஃபர்மேஷன நம்ப பாஸ் பண்ணாம இருக்கணும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணாம இருக்கணும். பிகாஸ் இட் வில் லேண்ட் அப் இன் டெத். டெஃபினட் டெத் வரும். ஓகேங்களா? ஸோ, நீங்க சொன்ன ஹரிஷ் தோழர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஃபேக் இன்ஃபர்மேஷன் கணேஷா அண்ட் கர்ணன் அ நெக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறது. இன்வெஸ்டிகேட் பண்ண உடனே தெரிஞ்சிரும் அது தப்புன்னிட்டு. ஆனா, தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்போ சிலர் வந்துட்டு அத பாஸ் பண்ணிட்டு, ஆமா நாங்க பண்ணோம்னு சொல்றது, நான் ஒரு கேஸ் சொன்னேன்ல, ஒரு ஆன்ஸர் கெடச்சுக்கும். அவங்களுக்கு ஏத்த மாரியான இதுவ மொழிகிக்கிட்டே இருப்பாங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன கிராஜுவலா இன்கிரீட் பண்ணிக்கிட்டே இருந்து, நெறைய பேர் இத நம்பணும்னு சொல்லிட்டு கம்யூனிட்டிய வர்ஸ்ட் படுத்துவாங்க. ஓகேங்களா? இப்போ
விஜய் நான் ஒரு சில சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தேன் ஒரு டிவில. விஜய் வந்துட்டு டிஎம்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ற வேர்ட்ஸ் அப்படியே நான் எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என்னுடைய அம்மாக்கோ, அப்பாக்கோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன்னா, பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சுத்திக்கிட்டு அந்த கம்யூனிட்டிய பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். கரெக்ட்டுங்களா? ஆனா, அத ஸ்ப்ரெட் பண்ண விடாம, நெக்ஸ்ட் அது உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். ஃபேக்ட் செக். ஹரிஷ் தோழர் சொன்ன மாரி ஃபேக்ட் செக் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா இருக்கு. விச் மீன்ஸ் டெத்த நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சைக்காட்ரிஸ்ட்டா நான் இங்க இருந்து பார்க்குறேன். விஜய் இஸ் a very destructive force. He cannot be elected. He should not be elected. If elected, இப்போ உங்களுக்கு எஃபெக்ட் தெரியாது. யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்களோ, அவங்களுடைய குழந்தைகள் 10 வருஷம் கழிச்சு, 11 வருஷம், 15 வருஷம் கழிச்சு வறுமையில வாடுவாங்க. அவங்களுக்கு அறிவு தன்மை போயிடும். சுயமரியாதைய இழப்பாங்க. அறிவில்லாததுனால மத்தவங்கலாம் நம்மள வந்து ஆள ஆரம்பிப்பாங்க. அதனால இத யார் பார்த்தீங்கனாலும், தயவு செய்து டைரக்ட்டான ஆன்சர் நான் மெசேஜ் சொல்றேன். விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அது அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி டிசைட் பண்ணி போங்க. இதுதான் என்னுடைய மெசேஜ். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி.